ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிட்ரேஞ்ச் டிவைஸ் 2024 வாங்குறது ஒர்த்தா, ஃப்ளாக்ஷிப் இத்தனை இருக்கும் போது ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸோடு இருக்கிற மிட்ரேஞ்ச் டிவைஸ் ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் லெட்ஸ் கோ. ஆனால் கைஸ், இப்போ என்னென்னா நம்ம 20th சென்ச்சுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் கண்டுபிடிச்சும் போது நிறையா ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். நிறையா ஷேப்லேயும் நமக்கு டிவைசஸ் வர ஆரம்பிச்சிச்சு, உலகம் ஃபுல்லாக அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபீச்சர்ஸும் அதே மாதிரி அப்போ வேறுபட ஆரம்பிச்சிச்சு. வருஷம் நிறையா லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்துச்சு. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பல அட்வான்ஸ்மெண்ட்ஸோடு அது டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய ஃபீச்சர்ஸ் மாறப்பட்டுச்சு. லைக் நிறைய ஷேப்பாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அப்புறம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இருக்க அட்வான்ஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் சில வருஷமாக நடந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில டெக்கேட்ஸாக நம்ம நடந்தது எவ்வளோ சாதிச்சோமோ ஸோ அதே விஷயத்தை நம்ம சில வருஷங்கள்லேயே நம்ம வந்து சாதிச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இதில் மெயினாக நம்ம சாதிச்சது. அண்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நீங்கள் ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீமியமாக ஒரு பே பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh or $1,000 மேலே நீங்கள் பே பண்ணி தான் வந்து அந்த ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ட் 2024 பார்த்தீங்கன்னா நிறைய குட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எல்லா ப்ரைஸ் பேக்கெட்லேயும் இருக்குது. அண்ட் மிட் ரேஞ்சுன்றது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்குது. லைக் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான மொபைல் அந்த ரேஞ்சில் நல்லாவே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த மிட் ரேஞ்ச் மொபைல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் தான் வந்து ஒரு டெக்னாலஜியும் மணியும் மீட் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். மீட் பண்ணுற ஒரு சங்கமம் அப்படின்ற சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான ப்ரீமியமான எல்லா டிவைசஸும் ப்ரீமியமான ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கம்மியான ரேட்லேயே அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அது வந்து அந்த இடத்துல மிட்ரேஞ்ச் மொபைல்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். 2024 மிட்ரேஞ்ச் மொபைல் வந்து ஃப்ளாக்ஷிப்பை விட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு 5 ரீசன் வச்சுருக்கேன். ஸோ அது என்னன்றதை இனிமேல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் டிஸ்பிளேஸ். ஸோ இந்த சைனீஸ் OEM மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய காம்படிஷன் இருந்தனால பெட்டர் டெக்னாலஜிஸ் கம்மியான ரேட்டில் நல்ல காம்படிஷன்னால நல்ல காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தா தான் நீங்கள் வாங்க முடியும். ஒரு $2,000 $2,500 மேலே இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் நீங்கள் உங்களால் ஒரு $700 வாங்க முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் போக அந்த டெக்னாலஜி டெவலப் ஆக அது இன்னும் வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவே ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த AMOLED ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது வந்து வெறும் ஃப்ளாக்ஷிப்காகவும் ப்ரீமியம் ஃபோன்ஸ்க்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து டெக்னாலஜி வளர ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகி வருது. அதே மாதிரி வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க மொபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாக்ஷிப்க்குன்னு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் மொபைல்ஸ் வரைக்கும் அந்த வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கிடைக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டெக் கம்பெனிஸ் லைக் சாம்சங் அண்ட் ஆப்பிள் இந்த சென்ஸ் 10 வருஷம் பழைய ஆண்ட்ராய்டை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி நமக்கு பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியான ரேட்லேயே நமக்கு மிட்ரேஞ்ச் மொபைல்ஸ்க்கு வருதா, அவங்க நிறையா சீக்கிரம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து இந்த டெக்னாலஜியில் அடாப்ட் பண்ணிக்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஸோ OEMs கிட்ட தான் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த OEMs வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது பெரிய ஆர்டர்ஸ் வரும்போது நிறைய மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து குறையும். அப்படி குறையிறனால அப்படியே போக அந்த மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கும் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து அவங்களோட LTPO AMOLED ஸ்க்ரீன், அதாவது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற AMOLED ஸ்க்ரீனை வந்து 2020 அவங்களோட ஃப்ளாக்ஷிப் Note 20 Ultraக்கு வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் நெக்ஸ்ட் 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா அது அப்பர் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு வந்து அந்த சேம் ஃபீச்சர்ஸ் வந்து டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ எண்ட் ஆஃப் 2023 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேசிக் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேயே வந்து இந்த LTPO பேனல்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்லேயே வந்து ஃப்ளாக்ஷிப்பாக இருந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துருது. பாயிண்ட் நம்பர் 2, பெட்டர் கேமராஸ். கேமரா வந்து எந்த அளவுக்கு எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா வந்து இந்த டிஸ்பிளே டெவலப் ஆனதை விட அதிகமாகவே முன்னாடியே வந்து மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இஃப் ஐ எம் நாட் ராங், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்பட்ட ஃப்ளாக்ஷிப் கில்லர் POCO F1 ஆஃப்டர் OnePlus. ஏன்னா OnePlus என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கம்மியான ரேட்டில் மொபைல் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் போக அவங்களோட செக்மெண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் அவங்களும் ஃப்ளாக்ஷிப்லேருந்து பாதி ரேட் அந்த ரேஞ்சில் வச்சுட்டு இருந்தாங்க. பட் அதை அப்படியே பிரேக் பண்ணி OnePlusலேயே பாதி ரேட் அப்படின்னு கொடுத்தது வந்து POCO F1 தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரூ ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அந்த ஃபோனை. அண்ட் எதுக்கு இப்போ அந்த ஃபோனை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனில் இருந்த கேமரா டெக்னாலஜி
அந்த ஃபோனில் இந்த கேமரா ஹார்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பிக்சல் ஃபோன்ஸில் இருக்க அதே சென்சார் தான். ஆல்மோஸ்ட் பிக்சல் 3ல் ஆரம்பித்து பிக்சல் 6A வரைக்கும் இருந்த அந்த சென்சார் தான் இந்த போக்கோ F1லேயுமே இருந்துச்சு. ஸோ சேம் சென்சாராக இருந்தாலும் அவங்க பிக்சர் குவாலிட்டி வேரி ஆகிறதுக்கு வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு, சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் பிக்சர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, அதெல்லாம் வந்து அதில் தான் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோன்ஸில் கொடுக்குற ப்ராசஸிங்கு ஆல்மோஸ்ட் நெக் அண்ட் நெக்காக இருக்குது. ஸோ அதுவும் நல்லா எவால்வ் ஆகி வந்துருச்சு. பாயிண்ட் நம்பர் 3, பெட்டர் பேட்டரி அண்ட் பெட்டர் சார்ஜிங் ஸ்பீட்ஸ். இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிட் ரேஞ்ச் வந்து ஃப்ளாக்ஷிப்பை விடவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது லித்தியம் அயன் பேட்டரிஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணால் அது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். கம்மியான சார்ஜிங் சைக்கிள்ஸ்லேயே வந்து அதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி குறையும் அப்படின்வாங்க. கெப்பாசிட்டி இந்த சென்ஸ் நீங்கள் 5000 mAh தான் இருக்கும். பட் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 5000 mAh ரேஞ்சுக்கு இப்போது நீங்கள் 100% போட்டால் ஏறாது. ஸோ அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக பேட்டரி டிப்ளீட் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 80%, 83%. அதுதான் வந்து பேட்டரி ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 83% வந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பேட்டரி ஹெல்த் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ரொம்பவே வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்னா அதிகமாக குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த ஃபோனாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு 2 to 3 years கழிச்சு ஒரு பேட்டரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க அதோட இது. இப்போ அதுக்கு நெக் அண்ட் நெக்காக இவங்களும் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியோடு இருக்கும் போதே வந்து இவங்களோட ஃபோன்ஸும் வந்து அதே மாதிரி சார்ஜிங் வந்து நிற்குது. ஸோ அதே மாதிரி 2 to 3 years கழிச்சு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஃபீச்சரை வந்து நம்ம ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 years லைஃப்பில் வந்து அந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி குறைய போகுது, பேட்டரி ஹெல்த்து குறையும் போது டெய்லி ட்வைஸ் வந்து சார்ஜ் போட போகிறாங்க. அப்படி அந்த ட்வைஸ் சார்ஜ் போட போகும்போது இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற ஃபோனில் நீங்கள் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutesலேயே ஃபோன் ஃபுல் சார்ஜே ஆகிடும். பட் அதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வந்து அதிகபட்சம் 25 watt or 45 wattன்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதோட சார்ஜ் போகிறது நீங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 to 2 hours வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ அதை சார்ஜ் போட்டும் சேம் அவுட்புட்டே கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தா 2 வாட்டி நான் சார்ஜ் போட்டாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக போட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அதுதான் தோணும். ஸோ அதனால் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க பெரிய கம்பெனிஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா மக்கள் வந்து அந்த ஃபோனை அப்படியே யூஸ் பண்ண போகிறாங்க, சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் ரொம்ப அதிகமாக சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது, எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இல்லை, எனக்கு பேட்டரி லைஃப் முன்ன மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க பேட்டரி ஆப்வியஸ்லி ரீப்ளேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அது யூஸரோட விஷ் தான் தவிர வேறு எதுவும் இல்லை. கம்பெனிஸாக வந்து நீங்கள் வந்து உங்கள் பேட்டரி நாங்கள் சேவ் பண்ணுறோம் சொல்லிட்டு த்ராட்லிங் பண்ணுறது, சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து ஸ்லோ பண்ணுறது, இல்லை த்ராட்லிங் பண்ணுறது, பேட்டரி சேவ் பண்ணுறேன்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து ராங்கான விஷயம். ஸோ மக்களுக்கு தேவைன்னா அவங்க அப்படியே இது யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு இந்த ஃபீச்சர் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த கன்வீனியண்ட்டாக அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. தேவைன்னா அவங்க வந்து பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆப்வியஸ்லி ஒரு 2 to 3 years கழிச்சு ஒரு 1000 2000 கொடுத்து பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு இப்போ இருக்கிற காலத்தில். ஸோ ஐ திங்க் பெரிய கம்பெனிஸும் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது ஃப்ளாக்ஷிப்பை விட மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் தான் ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸில். பிகாஸ் நான் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா என்னோட ஓல்டு நான் வந்து S10 யூஸ் பண்ணியிருக்கேன், S21 யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட சார்ஜ் போட்டேன். என்னால் ஒரு half day தான் ஓட்ட முடியுது அப்படின்னும் போது, என்னால் வந்து ஒரு 75% ஆஃப் த டே தான் ஓட்ட முடியுது அப்படின்னும் போது, இப்போது நான் வந்து எடுத்திருக்கேன் Redmi Note 13 Pro Plusல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 minutesல நான் சார்ஜ் போடுறேன். எனக்கு ஹோல் டே அசால்ட்டாக எனக்கு வருது. ஸோ நான் இன்டென்சிவாக யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 80 to 90% ஆஃப் த டே வந்துடுது. மேக்ஸிமம் அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 minutes to 20 minutes தான் சார்ஜ் போடுறேனே தவிர எனக்கு அந்த ஹோல் டே வந்துடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் எனக்கு சார்ஜ் இருக்குது. ஸோ எனக்கு அந்த இதில் எந்த இஷ்யூமே எனக்கு வரல. மேபி டவுன் த லைன் பார்ப்போம். மேபி ஒரு 1 year or 2 years நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் மாறுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு சொல்லலாம். இப்போ வரைக்கும் எனக்கு மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் இதில் வந்து ரொம்ப பெட்டரான ஃபீச்சராக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இப்போ சாஃப்ட்வேர் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுப்பாங்க. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அங்கங்கே மாறுதே தவிர அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா 1-2 ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு 2 ஸ்டெப்பு ப்ராசஸாக இருக்கிறத ஒரு ஸ்டெப்பாக மாற்றிருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கே தவிர பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இப்போ வந்து எதுவுமே இல்லை. இப்போ என்னோடதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட பழைய S10e அந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து அது ஆல்மோஸ்ட் Android 9லேயோ 10லேயோ தான் இருக்குது. பட் அதோட ஃபீச்சர்ஸ் இப்போவுமே வந்து நல்லா அதை யூஸ் பண்ண முடியும். இன்னும் ஒரு 2 years கூட அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு தான் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வந்து நீங்கள் ஒரு Android 12க்கு மேலே வச்சிருக்க ஃபோன் எதுவாக இருந்தாலும் இன்னும் நீங்கள் ஒரு 4 வருஷம் அதை நீங்கள் ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணலாம். ஏன்னா பெருசாக எந்த ஃபீச்சர்ஸும் மாற போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த ஒரு ஃபோனை நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க 2024 அப்படின்னா 2 years அடிஷ்னலாக ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க.
அந்த அப்டேட் தாண்டியும் நீங்கள் ஒரு 3 to 4 years அசால்ட்டாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒன்றும் உங்களுக்கு ஓல்டான ஒரு ஃபோனாக உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அன்லஸ் ஆர் அன்டில் நீங்கள் அந்த பாடி அந்த ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெரிய டெக்னாலஜியாக இப்போ இம்ப்ரூவ் ஆகிறது இல்லை. பிகாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இனிமேல் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் இப்போ கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐன்னு புதுசாக சொல்லி உருட்டிட்டு திரியிறாங்க. என்ன இது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. சரி, அது ஏன்றது வந்து பெருசாக ஒரு விஷயம் ஐ மீன் அதுதான் புது ஃபீச்சர் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு நார்மலான ஒரு விஷயத்துக்கு வந்து அது வந்து ஒரு ட்ரூ ஏஐனே சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அல்காரிதம் அப்படி வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் டாஸ்க்காக பண்ணுற ஒரு ஆட்டோமேஷன் தான் பண்ணியிருக்காங்க. சில ஆட்டோமேஷன்ஸை பண்ணிவிட்டு அதை வந்து ஏஐ அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனியும் அவங்க பிராண்டு பின்னாடி அதை சேர்த்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ அதை வந்து புதுசாக எதுக்குன்னா அது வந்து ஒரு இன்வெஸ்டர் நிறைய பேர் வர வைக்கிறதுக்கான ஒரு கிமிக்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து ஒரு 10 வாட்டி இல்லை ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். பிகாஸ் நம்ம அதை பண்ண மாட்டோம். அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஃபீச்சர். நம்ம ஒரு ஃபோனை வாங்குறது எதுக்கு? ஃபோன் பேசணும், சார்ஜ் நிற்கணும், போர் அடித்தா கேம் விளாட்றதோ இல்லை வீடியோ பார்க்குறதோ, அவ்வளோதான் நம்மளோட பர்பஸ். இதை தாண்டி என்ன பண்ண போகிறோம்? நம்ம மேப் பார்க்குறதோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் சம்மந்தமான ஆப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண போகிறோம். சேட்டுக்கு வந்து வாட்ஸ்அப்போ டெலகிராமோ ஏதாவது ஒரு மெசஞ்சர் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் பேசிக்காக ஒரு ஃபோனுக்கான ரெக்குயர்மெண்ட் இது. இதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது கேமரா, டிஸ்பிளே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அவங்கவுங்க தேவையை பொறுத்து மாறுபடுது. இவ்வளோ தான் தேவை. ஸோ இதுக்கு வந்து ஏஐன்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு இதில் பெருசாக தேவையே படாது. ஸோ ஏஐ வந்து கால் எடுத்து பேசுது அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் 99% நம்மளே எடுத்து பேச போகிறோம், இல்லை இது பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து அவங்க பேசுவோம், அதை வெயிட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கிமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாமே தவிர பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் 5வது லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் ஹார்ட்வேர். ஒரு காலத்திலலாம் நீங்கள் வந்து பெட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட்டாக நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு $500 ஒரு 20,000-30,000 ஃபோனே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ₹1,00,000 ஃபோனை பீட் பண்ணுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சேம் ப்ராசஸர் ஆர் அதோட பெட்டரான ஒரு ப்ராசஸர் ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 ஃபோனே ஒரு 70,000-80,000 ஃபோனை பீட் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸ் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு S21, S22 அந்த மாதிரி பேசிக் வேரியன்ஸ் நம்ம எடுப்போம்ல ஃப்ளாக்ஷிப்பில். ஸோ அதோட ப்ராசஸிங் பவரை வந்து இப்போ அல்ட்ரா மாடல்ஸோட பேசிக் மாடல்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அந்த பேசிக் மாடல்ஸை வந்து இது ஈஸியாகவே இந்த மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் வந்து பீட் பண்ணிடும். அதாவது ஃப்ளாக்ஷிப்லேயே லோயர் வேரியன்ஸ் இருக்கும்னா அந்த லோயர் வேரியன்ஸை வந்து இந்த மிட்ரேஞ்சில் இருக்க ஹையர் வேரியன்ட் ஈஸியாக பீட் பண்ணிடும். ஸோ அதனால் உங்களுக்கு டெக்னாலஜி அதிகமாக வேணும் இல்லை நல்ல ப்ராசஸிங் பவரோட ஹார்ட்வேரில் வேணும் அப்படின்னும் போது இப்போ பட்ஜெட்டான ஆப்ஷன்லேயே கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் அப்பப்போ நமக்கு வந்து இந்த ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஃபோன்ஸ் அப்படின்ற மாதிரி டிவைசஸ் எப்போயாவது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈச் இயர் அப்படின்னு சொல்லிட்டு விட்றாங்க. பட் எல்லா டைமும் அது ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. எவ்ரி நவ் அண்ட் தெம் நமக்கு அப்பப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஃபோன்ஸ் கிடைக்குது. பட் அது வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு லாபகரமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா நம்ம கம்மியான காசை செலவு பண்ணி நமக்கு பெஸ்ட்டான ஒரு ஹார்ட்வேர் நமக்கு கிடைக்கிது, டிவைசஸ் கிடைக்கிது. ஸோ அதை வந்து நம்ம லாங் ரன்னாக ஒரு 4 to 5 years நம்மளால் அசால்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் லைக் போக்கோ அண்ட் ஐக்யூ, போக்கோ வந்து Xiaomi ஓடுது, ஐக்யூ வந்து விவோ ஓடுது, அண்ட் அதே மாதிரி நத்திங்னு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து இப்போ கொடுக்குற டிவைசஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபார் பக்காக இருக்கும். ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் இல்லை ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃப்ளாக்ஷிப்போட ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்கள் பட்ஜெட்டில் கொடுக்குற மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹேங் ஆகிறதோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃப்ளாக்ஷிப்பான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறனால ஒரு லாங் ரன் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி இதில் ஒரு பெரிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து இதுவே நீங்கள் ₹1,00,000 ₹1,50,000 ஃபோன் வாங்கிட்டு அதை டிஸ்பிளே உடஞ்சிச்சுன்னு போனீங்கன்னா அதுவே 20,000-30,000 சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃப்ளாக்ஷிப் கில்லருக்கான ஃபோனோட ரேட்டே 25-30 போது டிஸ்பிளே உடஞ்சிடும் ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேம் குவாலிட்டி டிஸ்பிளே சேம் ஃபீச்சர்ஸ் இருக்கிற அதே விஷயம்
அதே ப்ராசஸர் அதே மதர் போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இதில் பாதி ரேட்லேயே உங்களுக்கு ஸ்பேர் காஸ்ட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஃபோன்ஸ் வந்து நிறைய மாடல் சேல் ஆகிறனால உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸும் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு அதோட காஸ்ட்டும் கம்மியாகவே வந்துடும். ஸோ அதனால் இது மிட்ரேஞ்ச் மொபைல்ஸில் வந்து இந்த ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு காம்படிட்டிவான ஸ்பேஸ். அதை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு வந்து என்னோட ஓன் ஸ்டோரி சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி கேலக்ஸி யூஸராக தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்சங் ஃபோன்ஸ் தான் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் S8+ ஆரம்பித்தேன். S8+ போச்சு. அதுக்கப்புறம் Note 10 போனேன். S8+லேருந்து Note 10 போனேன். நோட்லேருந்து S21 போனேன். அப்புறம் வந்து சாம்சங் பட்ஸ் இருக்கும், வாட்ச் இருக்கும், டேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சாம்சங் எக்கோசிஸ்டம்குள்ளே அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இப்போது வந்து ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் வாங்கினதில் வந்து இந்த Xiaomiக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறேன். ஸோ Redmi Note 13 Pro Plusக்கு அப்கிரேட் ஆனேன். Redmi Note 13 Plusக்கு டவுன்கிரேட் ஆனேன். ஸோ டவுன்கிரேட் இந்த சென்ஸ் அப்போது அப்படி நினச்சிட்டு அப்புறம் வந்தேன். எனக்கு இந்த UI ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செட் ஆகலை. ஏன்னா அது வந்து ஒரு கரெக்டாக ஒரு பாலிஷ்டாக ஒரு நமக்கு என்ன தேவையோ கரெக்டாக அதில் இருக்கும். ஸோ இதில் ஒன்றும் அங்கங்கே இருக்கிறது இல்லை ஆப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியாதது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் விஷயம் இதில் பிடிக்காமல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்தோடனே இது யூஸ் பண்ணவே பிடிக்கல. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு எப்படா இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பட்ஜெட்டாக ஒரு 10,000 15,000 இருக்க சாம்சங் ஃபோனே யூஸ் பண்ணலாமே. ஏன்னா அதில் வந்து One UI Go வெர்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. One UI லைட்டோ Go அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் இது யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நம்ம பழகிட்டோம். பட் ஃபியூ டேஸ் நான் இதை யூஸ் பண்ண என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து இதில் வந்து இந்த சார்ஜிங் ஸ்பீட் சொல்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இது அட்வான்டேஜாகவே பட்டுச்சு. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு எனக்கு தேவையான யூஸுக்கு என்னோடய பர்பஸ்க்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் பேசிக் யூஸ்க்கு கரெக்டாகவே இருந்துச்சு. பேசிக் யூஸ்க்கு நல்லா பேட்டரி நிற்கிது, நான் கால் பேச போகிறேன், வீடியோ பார்க்குறோம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் வந்து இதில் எனக்கு தேவையான எல்லாமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அதுக்கப்புறம் அந்த பிராண்ட் விஷயம் வந்து எனக்கு பெருசாக படலை. எக்கோசிஸ்டம்குள்ளே மாட்டணும்னு இல்லை. என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம இதில் ப்ளூடூத்தில் மேனுவலாக போய் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி இந்த டிவைஸ் யூஸ் பண்ண உடனே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். பட் இப்போ வந்து மேனுவலாக கிளிக் பண்ணி போகணும். அவ்வளோதான், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு தான் எடுக்குதே தவிர மற்றபடி நமக்கு தேவையான பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு மிட் ரேஞ்சிலே கிடைக்குது. அண்ட் இது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு ரஃப் யூஸ்க்கு பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல பேக்கப்பாக நம்ம நம்புறதுக்கான ஒரு ஃபோனும் இருக்குது. ப்ரைமரி ஃபோனாகவே இது யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி எனக்கு அந்த 2-3 ஃபீச்சர்ஸ்க்காக நான் இன்கேஸ் அப்கிரேட் பண்ணால் கூட இது பேக்கப் ஃபோனாக நான் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு இந்த ஃபோன் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டில் எனக்கு 2-3 விஷயங்கள் வந்து இதில் வரலை, ஒர்க் அவுட் ஆகலை. லைக் எனக்கு டபுள் டேப் எனக்கு ஹோம் ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணால் லாக் ஆகணும். ஸோ அந்த ஃபீச்சர்லாம் மிஸ் பண்ணுறேன். போக்கோவில் இருக்குது, ஆனால் இந்த ரெட்மி நோட்டில் வந்து அவங்க கொடுக்க மாட்டுறாங்க அந்த ஃபீச்சரை. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன நிறை குறைகள் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. இந்த ப்ரைஸுக்கு இது தாராளமாக ஒர்த்தான ஒரு டிவைஸ் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மேபி ஃபியூச்சரில் வந்து நான் வந்து ஒரு இன்பாடி எஸ்பேன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் கர்வ் டிஸ்பிளே பாக்ஸ் டிசைன் இதுக்காக S23 அல்ட்ரா போகலாம். இல்லைனா ஃபோல்டபிள் டெக்னாலஜி சைடு நம்ம மூவ் ஆன் பண்ணி அது மாதிரி டிவைசஸ் எடுக்கலாம். பட் ஸ்டில் அதை எடுத்தாலும் நான் வந்து ஒரு செகண்டரி ஃபோனாக இதை தாராளமாக எடுப்பேன். பிகாஸ் அந்த ஃபோனை நான் வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி அதுக்கு வந்து 20 to 25 தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் வெயிட் பண்ணணும். ஸோ இதில் பேக்கப் ஃபோனாக இருந்துச்சுன்னா நான் எங்கேயா போனால் அர்ஜென்ட் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் முடிஞ்சு போச்சு, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் ஓட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கப் ஃபோனாகவும் பக்காவாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நாளாக இது ப்ரைஸ் குறைய தான் செய்யும். குறைஞ்ச ஒரு 25,000 வரும். இப்போ ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஃபோன்ஸே நிறையா வந்திருக்கு. இதை விட பெஸ்ட் ஃபீச்சர்ஸே வந்து உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 பட்ஜெட்லேயே கிடைக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பேங்க் ஃபார் பக்குன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஃபோன்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். 8S Gen 3லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 விட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது, கம்மியான ரேட்லேயே கொடுக்குது. ஸோ அதெல்லாம் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து மிட்ரேஞ்ச் ஃபோன் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்போம். அண்ட் எதுக்கு மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் வந்து 2024 ஒர்த்தாக இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.